வாழ்க வளமுடன். வணக்கம். அஸ்ட்ரோ டிவைன் சேனல் நேயர்களுக்கு, நிர்வாகத்துக்கு என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த 2026 புத்தாண்டு எவ்வாறு இருக்கும் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா 2025 அப்படிங்கிற போது இதில் ஏற்பட்ட பாசிட்டிவ் பலன்கள், நெகட்டிவ் பலன்கள் நிறையவே ஏற்பட்டதுக்கு. அந்த 2025 என்னென்ன ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த 9க்குரிய 2025 கூட்டினீங்கன்னாக்கா 9ன்னு வரும். அந்த செவ்வாய் கிரகத்துக்குண்டான குணாதிசயங்களை அது காமிச்சுது. எப்போவுமே நமக்கு பாசிட்டிவ் கண்ணில் படாது, நெகட்டிவ் தான் நமக்கு நியூஸ் பேப்பர்லாம் வரும். நம்ம அதை தான் பார்ப்போம். உலகம் முழுக்க என்னென்ன நடக்குதுங்கிறத உலகம் முழுக்க நடக்கிறத நம்ம மீடியாக்கள் நிறையா இருக்கிறதுனால தெரிஞ்சுக்குவோம், பார்த்துக்குவோம். ஸோ இது மாதிரி இருக்கும்போது என்னென்னு கேட்டிங்கனாக்கா, செவ்வாய்க்குரிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நெருப்பு விபத்துகள், பூகம்பங்கள், அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அது நிறையா நடந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் மருத்துவர்களுக்கு ஆபத்து, அந்த மாதிரி நிறைய இடங்களில் நடந்தது. தீயணைப்பு துறையினர், இராணுவம், போர் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம். ஸோ இந்த தன்மைகளெல்லாம் என்ன ஆகும்னு கேட்டிங்கனாக்கா, படிப்படியாக குறைஞ்சி இந்த வருடங்கள் 2026 அப்படிங்கிற போது இந்த வருடத்தில் என்னென்ன நடக்கும், நல்லதுகள் என்னென்ன நடக்கும், தீயதுகள் என்னென்ன நடக்கும், நம்ம இதுலேருந்து எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறது, நல்ல முறையில் இருந்துக்கிறதுன்ற அமைப்புகளை நம்ம இந்த குறிப்புகளை நம்ம கொடுக்க போகிறோம். இந்த 2026ங்கிறது சூரியனுடைய ஆதிக்கம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, சூரியனுடைய ஆதிக்கம் அப்படின்னு வந்தாலே அரசாங்க தொடர்பு, இயற்கை சம்மந்தப்பட்டது. ஸோ இந்த விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப முன்னுரிமை கொடுக்கும். இந்த இயற்கையிலே முதல்லையே பார்த்தீங்கன்னாக்கா, எப்போவுமே 0ன்னு சொல்லுவாங்க. எண்கணிதத்தில் பார்த்திங்கன்னா 0ன்னு சொல்லுவாங்க. 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுறதுல 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும்போது முதல்ல ஒரு எண் தோன்றும்போது அது இயல்பாகவே பார்த்திங்கனாக்கா, இந்த வருடங்கள், இந்த 2026 ஒரு அதிர்ஷ்டகரமான வருடமாக இருக்கும். இது இதுக்காக வாழ்த்துக்காக சொல்கிறது இல்லை, நான் ஆராய்ச்சி முடிவில் சொல்கிறேன். இந்த வருடம் அதிர்ஷ்டகரமானதாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எப்படின்னு நம்ம சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு கள்ளங்கபடம் இல்லாத தன்மை. இப்போ உதாரணத்துக்கு ஒரு செல்வம் சேர்க்கணுன்னாக்கா பல வழிகள்லையும் முயற்சி பண்ணுறாங்க. அதுபோல் இல்லாமல் கள்ளங்கபடம் இல்லாத ஒரு நேர்மையான தன்மைக்கு இந்த வருடங்கள் நிறைய பல பலன்கள் கிடைக்கும். இந்த வருடம் அதற்குன்னே உண்டானது. ஏன்னா இயற்கையிலேயே முதல்ல தோன்றின முதல் எண் அப்படிங்கிறதுனால இந்த எண்ணில் பிறக்கிறவங்களும் சரி, இந்த வருடங்களும் சரி, இந்த வருடம் நேர்மையான விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே பரிசுகள் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை உடையது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அரசு சம்மந்தமாக இந்த வருஷம் எல்லாரும் என்னத்தை பேசுவாங்க, மீடியாக்கள் என்ன பேசுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அரசு மாற்றம், அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அரசியல் மாற்றம் சம்மந்தப்பட்டது, இயற்கை சம்மந்தப்பட்டது, இதை பற்றி தான் பேச ஆரம்பிப்பாங்க இந்த வருடம். நீங்கள் பார்க்கலாம் மீடியாவில் பெரும்பாலும் இதைத்தான் நீங்கள் பார்ப்பீங்க நிறைய. ஸோ இயற்கை தன்மையுடையது, அதே மாதிரி சாஸ்திர அதாவது இசை முதலான விஷயங்கள், கலைகள் சம்பந்தமான விஷயங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னாக்க இந்த வருடங்களில் ஒரு சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா, ஒரு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஆஃப்டர் மேரேஜ், பிஃபோர் மேரேஜ் ஒரு மாதிரியான ஒரு விஷயங்கள், ஆஃப்டர் மேரேஜ் பார்த்திங்கனாக்கா ஒரு பிடிவாத குணத்தின் காரணமாக வரக்கூடிய விஷயங்கள் நடக்கும், சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இது மாதிரி பார்க்கும்போது இந்த வருடத்துக்கு உண்டான பொதுவான விஷயங்கள் இவை தான். இதில் ஒவ்வொரு எண்காரர்களுக்கும், ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இது எவ்வாறு வேலை செய்யும், இதுலேருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த கன்னிராசி நேயர்களுக்கும் 5-14-23 பிறக்கிறவங்களுக்கும் இந்த வருடம் எவ்வாறு இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக கன்னிராசி நேயர்கள், கன்னியா லக்னத்தில் பிறந்தவங்க 5-14-23 தேதிகளில் பிறக்கிறவங்களுக்கு இயல்பாகவே ஒரு கவர்ச்சி தன்மை, ஈர்ப்பு தன்மை இருக்கும். எங்கேயாவது இடத்துல போய் ஒருத்தவங்களை விசாரித்தா தெரியாதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது மாதிரி இருக்காது. இவங்களை எல்லாரும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. இவங்க ஒரு இடத்துக்கு போனாலே 4 பேருக்கு தெரியும் என்ன இப்படி அப்படின்னா, அவங்களுடைய பியூட்டி அழகு காரணம் இல்லை, அவங்களுடைய ஸ்மார்ட்னஸ் சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த ஸ்மார்ட்னஸ் அவங்களுடைய இயல்பாகவே இருக்கும். அந்த துருதுருன்னு இருக்கக்கூடிய ஒரு தன்மை. அதே போல் பார்த்திங்கனாக்கா, ஸ்மார்ட்டாக யோசனை பண்ணுறது, ஸ்மார்ட்டாக பேசுகிறது, முக அமைப்பு ஸ்மார்ட்டாக இருக்கிறது. ஸோ ஒரு விதமான ஒரு கவர்ச்சி தன்மையாக அவங்கள்ட்ட இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க, பார்க்குறவங்க இவர் யார், இவர் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள ஓ அப்படியா தெரியுமே அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் தான் இருப்பாங்க. யாருமே தெரியாது. அப்படி ஒரு இடத்துக்கு போனாலோ, ஒரு கல்வி நிலையங்களில் படித்தாலோ, ஒரு வேலை பார்க்குற இடத்துலையோ, வியாபார சம்மந்தப்பட்ட விஷயங்களையோ இவங்களுக்கு தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழலில் தான் அவங்க நிச்சயமாக இருப்பாங்க. அப்படி இருந்தாலும் கூட, வியாபார சம்மந்தப்பட்ட விஷயங்களை வெற்றியாக இருந்தாலும் கூட எல்லாமே சிறப்பாக இருக்குது. தொட்டதெல்லாம் துலங்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது. பொருட்களெல்லாம் வச்சு வியாபாரம் பண்ணுவாங்க, அதெல்லாம் இவங்களுக்கு தேவையே இல்லை. சும்மா ஒரு கம்யூனிகேஷன் தான் பண்ணிவிட்டு அவங்க பாட்டுக்கு வேலையை முடிச்சுட்டு கமிஷன் வாங்கிட்டு பெரிய பெரிய டீலெல்லாம் முடிக்கக்கூடியவங்க. இவங்கள்ட்ட போணுச்சுனாக்க விற்காத பொருளும் விற்றுரும். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, வாஸ்து சாஸ்திரத்தில் வாயு மூலைன்னு சொல்லுவாங்க. அந்த வாயு மூலையில் போய் பொருட்களை வைங்க, ஃபினிஷான பொருட்களை வைங்க, விற்றுருவோம் அப்படிம்பாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க,
ஆவியாகக்கூடியது. அந்த இடத்துல வச்சிட்டோம்னா வேகமாக வித்துரும் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆவிங்கனாலே வாயுன்னு அர்த்தம். இந்த வாயுவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல துளசி செடி வைக்கிறது பொதுவாக வந்து வாஸ்து ரீதியான பிரச்சனைகளையும் அந்த வாயு மூலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியது இந்த துளசி தான். ஸோ அவங்க வியாபார ஸ்தலத்திலையும் வந்து பொதுவாக துளசியை வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. எப்பயுமே வியாபார ஸ்தலங்களில் துளசி அவர் இடத்துல புனிதமான ஒரு இடத்துல செப்பரேட்டாக அது மட்டும் தனியாக வந்து வச்சுக்கிட்டிங்கனாக்க, அதுவும் குறிப்பாக வாயு மூலையில் வச்சுட்டிங்கனாக்க உங்களுக்கு வியாபாரங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆஞ்சநேயர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான தெய்வம், பிரத்யட்ச தெய்வம். ஸோ இது வந்து வியாபாரங்களை குறிக்கக்கூடியது. எல்லாமே சிறப்பாக இருக்கும். கமிஷன் கரெக்டாக கிடைக்கும். எல்லாம் சிறப்பாக இருக்கும். எந்த பிரச்சனை வந்தாலும் நான் இருக்கேன்ப்பா சமாளிச்சுக்குவேன். எதாக இருந்தாலும் எனக்கு எது இருந்தாலும் பரவாயில்ல, என்ன போனாலும் பரவாயில்ல, நான் இருக்கேன்ல சமாளிச்சுக்குவேன். எனக்கு அந்த மாதிரியான ஒரு கான்ஃபிடென்ஸ், பொருளாதார ரீதியான கான்ஃபிடென்ஸ் இது உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா இவங்களை பொறுத்த வரைக்கும் எதுவுமே வந்து பின்னாடி நடக்க போகிறது முன்னாடியே இன்டியூஷன் பவர்னு ஒன்று தெரியும். இன்டியூஷன் பவர் இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். இந்த இன்டியூஷன் பவர் அதிகமாக இருக்கிறதுனால மேலேருந்து யூனிவர்சல் இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று இருக்குது. அது வந்து இவங்க உடம்புல இறங்குறதுனால மூளையில் இறங்கி நரம்பில் தண்டுவடத்தில் இறங்கி நரம்பில் இறங்கி இவங்களுக்கு தெரியாமலே இவங்க வந்து பேச ஆரம்பிப்பாங்க, பேசுவாங்க. இவங்களுக்கு அந்த வெற்றி வந்து சூழ்நிலை முன்னாடியே கிடைச்சிரும். ஸோ பணம் கிடைச்சிரும். ஸோ பணம் கிடைச்சாலும் கூட இவங்களுக்கு முக்கியமாக வந்து உடல்நலத்தை பாதிக்கக்கூடியது. இந்த உடல்நல பாதிப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா தூக்கமின்மை காரணமாக நம்ம அதிலே தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தருக்கு தூக்கம் இல்லை அப்படின்னாலே, பசி இல்லைனாலும் தூக்கம் இல்லைனாலும் உடம்பு சரியாக இல்லைன்னு அர்த்தம். ஸோ அந்த தூக்கம் மட்டும் சரியாக இருந்ததுனாக்கா உங்களுக்கு நல்லா இருக்குன்னு அர்த்தம். தூக்கம் நல்லா இல்லைன்னா உங்களுக்கு எங்கே பாதிக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மூளை சம்மந்தப்பட்ட நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். இதற்குண்டான எளிய பரிகாரம் தான் பிரணயாமம் யோகாசனம் பண்ணக்கூடியது. இது தாராளமாக இவங்க பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இவ்வளவு இருந்தும் கூட இவங்களுக்கு எங்கே பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இன்ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் அப்படிங்கிறது இயல்பாகவே உங்களுக்கு இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபெர்டிலிட்டிங்கிறது இந்த புதன்கிறது அந்த அலி கிரகம்னு நம்ம இதில் சொல்லியிருப்பாங்க சாஸ்திரங்களில். பட் அது என்னத்துக்காக சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கனாக்க நியூட்ரல் நம்பர்னு சொல்லக்கூடியது. எப்போவுமே புதன்கிறது நடுவில் இருக்கக்கூடியது. கிழமை வரிசையில் பார்த்திங்கன்னா ஞாயிறு திங்கள் செவ்வாய்னு வரும், புதன் சென்ட்ரல் வரும். ஸோ எது வந்து நமக்கு நல்லதை கொடுக்குதோ, சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் வியாபாரங்களை கொடுக்குதோ அதுவே வந்து நெகட்டிவாகவும் கொடுக்கும். எப்பயுமே ஒரு கத்தி மாதிரி தான் எல்லாமே. நீங்கள் எப்போவுமே ஞாபகம் வச்சிங்க, வரமே சாபமாகும், சாபமே வரமாகும். எந்த பொருளாக இருந்தாலும் அதில் வந்து சாபமும் இருக்கும், வரமும் இருக்கும். ஒரு செல்ஃபோனை எடுத்துக்கிட்டாலும் சாபம் இருக்குது, அதில் வரமும் இருக்குது. ஸோ கத்தியை எடுத்துக்கிட்டாலும் ஒரு மருத்துவர் கையில் இருந்ததுனாக்க ஒரு ஆப்ரேஷன் பண்ணோம், அதே வந்து வேறு மாதிரியான ஆட்கள் கையில் பட்டுச்சுன்னா அது வேறு மாதிரியான வேலையை தான் செய்யும். ஸோ அந்த மாதிரி வந்து எதுவுமே பாசிட்டிவ் சைடு நெகட்டிவ் சைடு இருக்குது. அதுக்காக வருத்தப்பட வேண்டாம். இந்த ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு அருமையான முறை என்னென்னு கேட்டிங்கனாக்கா புதன்கிழமை தோறும் அவங்க வந்து துளசியை சாப்பிட்றது. புதன்கிழமை துளசி தீர்த்தத்தை, புதன்கிழமை அன்னைக்கு துளசி தீர்த்தம் இதை வந்து வருஷம் ரெகுலராகவே சேர்த்துக்கிட்டு வரணும். அதுவும் குறிப்பாக புதன்கிழமை சேர்த்துக்கிறது மிகப்பெரிய நற்பலன்களை கொடுத்து குழந்தை பாக்கியத்தையும் கொடுக்கக்கூடியது. இது வந்து நம்ம வந்து நிறைய பேருக்கு சொல்லி நடந்திருக்கு. ஸோ அதை வந்து குழந்தை பாக்கியம் தீர்த்து இந்த வருடத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க பொருளாதாரம் இருந்தோம், சேமிப்பு இருந்தோம், நமக்கு வீடு வசதி வாகனங்கள் இருந்தாலும் கூட குழந்தை பாக்கியமே இல்லை அப்படிங்கிற போது இந்த புதனுடைய தன்மையில் ஒரு பாசிட்டிவ் தன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இந்த 2026 ஃபெர்டிலிட்டி இயர்னே நம்ம சொல்லலாம். இந்த இயர் வந்து ஃபெர்டிலிட்டி இயர். ஸோ அந்த மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த குறையை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷத்தை இந்த வருடத்திலே அடைவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.